Have you ever played chess? Such an interesting கேமில் பயங்கர இன்டெலெக்சுவல் கேம் கூட. ஒவ்வொரு மூவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக பண்ணுவோம். ஒரு ராங் மூவ் கூட டோட்டல் கேமையே நமக்கு அகெயின்ஸ்டாக மாற்றிடும். வின்னிங்கோட விளிம்பில் இருந்தும் லூஸ் பண்ண நிறைய கேம்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் லைஃப்பும். நம்ம எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு ராங் ஸ்டெப், ஒரு ராங் டெசிஷன் போதும் நம்ம லைஃபையே டிசாஸ்டர் ஆக்கிரும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுக்கிற டெசிஷன் கூட பெரிய கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணிடும். அதனால தான் எது பண்ணாலும் திங்க் ட்வைஸ், திங்க் வைஸ். ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் டிஜிட்டல் செஸ் மாதிரி லைஃப்பில் ரிவைண்ட் பட்டன்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லு, பொறுமையாக பண்ணு, யோசிச்சு பாருங்களேன். Have you ever played chess? Such an interesting கேமில் பயங்கர இன்டெலெக்சுவல் கேம் கூட. ஒவ்வொரு மூவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக பண்ணுவோம். ஒரு ராங் மூவ் கூட டோட்டல் கேமையே நமக்கு அகெயின்ஸ்டாக மாற்றிடும். வின்னிங்கோட விளிம்பில் இருந்தும் லூஸ் பண்ண நிறைய கேம்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் லைஃப்பும். நம்ம எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு ராங் ஸ்டெப், ஒரு ராங் டெசிஷன் போதும் நம்ம லைஃபையே டிசாஸ்டர் ஆக்கிரும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எடுக்கிற டெசிஷன் கூட பெரிய கான்சிக்வன்சஸை க்ரியேட் பண்ணிடும். அதனால தான் எது பண்ணாலும் திங்க் ட்வைஸ், திங்க் வைஸ். ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் டிஜிட்டல் செஸ் மாதிரி லைஃப்பில் ரிவைண்ட் பட்டன்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லு, பொறுமையாக பண்ணு, யோசிச்சு பாருங்களேன்.